Hey guys, Assalamualaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே, ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் லீவு. ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போட்ட vlogல நான் சொல்லியிருப்பேன் எல்லா திங்ஸும் வாங்கணும், பட் எனக்கு நைட்டி வாங்கணும்னு யோசிச்சிருந்தேன். அதை வாங்க மறந்துட்டோன்னு. ஸோ அதுக்காக இன்னைக்கு சின்னதாக ஒரு அவுட்டிங் போயிட்டோம். நைட்டிக்காக கிடையாது, எனக்கும் வீட்டிலே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால சும்மா ஷாப்பிங் போகலான்னு கிளம்பிட்டோம். வீட்டிலே லுகர் தொழுதுட்டு சகருக்கு தேவையான கறியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். அதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. ரமதான் டைமாக இருக்கு, கூட்டம் நிறையா இருக்காதுன்னு சொல்லி தான் என் ஹஸ்பண்ட் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இன்னைக்கு வெதர் ரொம்பவே க்ளவுடியாக இருந்துச்சு. ஸோ மழை வரும்னு நினச்சோம். அப்போவே எங்கள் வீட்டிலேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வரத்துக்கு ஒரு 7 minutes வாக் டிஸ்டன்ஸ்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். பட் அதுலேயுமே நிறையா ஷார்ட்கட்ஸில் தான் நாங்கள் வருவோம். பட் நானும் என் ஹஸ்பண்டும் ஏதாவது பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வம்பழுத்துக்கிட்டு இப்படியே வரதுனால எங்களுக்கு அந்த 7 minutes வாக் டிஸ்டன்ஸ் கூட எங்களுக்கு ரொம்ப தூரமாக தெரியாது. ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி க்ரீன் ஹவுஸுங்கிற ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஹவுஸ் ஹோல்டு திங்ஸு, நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸில் இருக்கும். ஸோ எப்போவுமே எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த கடைக்கு தான் நாங்கள் போவோம். என் பொண்ணுக்கு இந்த எஸ்கலேட்டர்னால் ரொம்பவே பிடிக்கும். எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரா பாருங்கள். நான் எங்கே போனாலுமே என் பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன். அவளுக்கு எதில் போனால் பிடிக்குமோ அதில் நான் அவளை கூட்டிகிட்டு போவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்க நம்மளோட வரத்துக்கு, நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஸோ நாங்கள் கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என் ஹஸ்பண்ட் சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ கூட்டம். நாங்கள் நேராக ஃபஸ்ட் ஃப்ளோர் ட்ரெஸ் செக்ஷனுக்கு போயிட்டோம். ஈது வரப்போகுது இல்லையா, அதனால் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. மேக்ஸிமம் 50 grams எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸ் ட்ரெஸ்ஸு, பெரியவங்க ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் எனக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு தான் போனேன். பட் அங்கே போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தோன்னே என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வாங்கணுன்ட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ எனக்கு வாங்குறத மறந்துட்டு அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் ஒரு ட்ரெஸ்ஸாக எனக்கு சூட் ஆகுமா, வாங்கலாமா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கடையில் நானும் என் ஹஸ்பண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். பிகாஸ் எனக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி தான் நான் அவங்களை அழைச்சிட்டு போனேன். பட் எனக்கு கடைசி வரைக்கும் நான் ட்ரெஸ்ஸே எடுக்கலை. என் குழந்தைக்கும் ஊரில் இருக்கிற என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தான் நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் கூல் டவுன் பண்ணலான்னு 2 நைட்டி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பில் கவுண்டரில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேயிருந்து கிளம்பும் போது மணி 4:30 ஆயிடுச்சு. மழை தூர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வேகமாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில் நாங்கள் ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். அவங்க வந்து ஒரு பெரிய டாக் ஒன்று வச்சுருந்தாங்க. என் மக கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த டாகை எப்படி கையால் தொடரா பாருங்க. நான் பயந்துக்கிட்டு தள்ளியே நின்னேன். பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல. நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்களோட வெல்விஷர் ஒருத்தவங்க அரபி வீட்லேருந்து நிறையா டிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் நான் இஃப்தாருக்கு ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல. இதுவே எவ்வளோ நிறையா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்ததெல்லாம் இட்லி பேனில் வச்சு ஸ்டீம் பண்ணி இஃப்தாருக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு இஃப்தாருக்கு அரிஸ், ஃப்ரூட்ஸ், பஜ்ஜி, சுஜி, கபாப், ஸ்நாக்ஸ், அதெல்லாம், நோம்பு கஞ்சி, டேட்ஸ், சீஸி கீமா பாஸ்தா. இதுவுமே எனக்கு ஒரு அரபாப் வீட்லேருந்து தான் வந்துருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நான் கடையிலேருந்து ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் வாங்கிட்டு வந்திருந்தேன். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே பள்ளிவாசல் போய் தான் நோம்பு திறப்பாங்க. அதனால் வீட்டில் நான் மட்டும்தான் நோம்பு திறப்பேன். என் பொண்ணு என் கூட உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்படி தான் இன்றைக்கி என்னோட டே ரொம்பவே சுவாரஸ்யமாக போச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல சீக்கிரமாக மீட் பண்ணலாம். பாய்.